ஸோ Realme X7 Max இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நெட்டில். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்பெக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க உள்ளே போய் அப்படி என்ன பூசை கிழிச்சிருக்காங்கிறத பார்ப்போம். சார் பற்றின பல லீக்குகள் ஏற்கனவே வந்துருந்துச்சு. நானே சொல்லியிருந்தேன். ஸோ வந்து Dimensity 1200 சிப்செட் வருது இந்தியாவுக்கு முதல் தடவை இந்த ஃபோனில் தான் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அதை கை விட்டுருவோம். முதல்ல டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ வந்து டிஸ்பிளே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எதிர்பார்த்தது தான் 1020 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 1000 nits டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நல்ல ப்ரைட்டான ஃபோன்னே சொல்லலாம். பட் வந்துட்டு IQ7லையும் 11Xையும் தான் நம்ம இதோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ வந்து அது ரெண்டுலேயுமே 1300 nits கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அடுத்த சைஸ் 6.43 இன்ச்சு, IQ7ல் வந்து 6.62 இன்ச்சு, 11Xல வந்து 6.72 இன்ச்சு. ஸோ வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 85.9% தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டுலேயுமே வந்து 91-92%ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அது கூட சரியா வந்து அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். 180 பிக்சல் per இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 49 பிக்சல் per இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அங்கேயும் 411 415 தான் இருந்துச்சு. ஸோ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ரொடெக்ஷனில் கையை வச்சுட்டாங்க. ஸோ வந்து கோரிங் கொரில்லா கிளாஸ் கொடுக்கப்படவில்லை. ஸோ வந்து ட்ராகன் ட்ரெயில் கிளாஸுங்கிற ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பெஸ்ட்டு கிடையாதுங்கிற மாதிரி இங்கேயே சொல்லலாம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து 28,000 இறுதி 28,000ங்கிறனால இதோட டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு OS Android 11 தான் இறங்கியிருக்கு. ஸோ வந்து Android 11 தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ Android 11ல் இறங்குது, பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ரியல்மிங்கிறது வந்து ஓப்போவோட சப் பிராண்டு. ஸோ வந்து இப்போ ரியல்மி OSலேயும் கொஞ்சம் பக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓப்போவோட கலர் OSக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இதில் வந்து Realme UI 2.0ங்கிற ஸ்கின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி இருக்கும்னு தெரில. பட் MIUI இல்லாத வரைக்கும் நான் வந்து சந்தோஷம் தான் அப்படிங்கிற கட்சி தான். ஸோ வந்து ஓகே. ஸோ வந்து சிப்செட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ வந்து Dimensityயோட 1200 SoC கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த SoCயில் என்ன ரொம்ப ஃபேமஸாக அப்படின்னா இது வந்து Snapdragon 870 சிப்செட்டோட கொஞ்சம் தான் வந்து வீக்காக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. பட் வந்து Snapdragon 865ஓட எல்லாத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட கொஞ்சம் கூட இருந்துச்சு. ஸோ வந்து லாஸ்ட் இயரோட ஃப்ளாக்ஷிப்பே வந்து 865 தான். ஸோ வந்து அதோட பெட்டராக இருக்கிறது வந்து ஓகே. ஸோ வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொட்டஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது கண்டெக்ஸ் நம்ம பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து GPU வந்து Mali G77 MC9 சரியா. ஸோ வந்துட்டு அது என்னடா அப்படின்னா வந்துட்டு Adreno 660க்கு நல்ல காம்படிட்டிவான ஒரு GPUன்னே சொல்லலாம். ஸோ வந்து நல்ல ஒரு GPU தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மெமரி ஸ்லாட் வந்து இந்த ப்ரைஸில் எந்த சனியங்கிட்டையும் கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ வந்து மெமரி ஸ்லாட்டு ஸோ வந்து இன்டர்னல் தான் இப்போ கொஞ்சம் காமெடி ஆயிடுச்சு சரியா. ஸோ வந்து 27,000க்கு வந்து இறங்குதில்ல. ஸோ வந்து 27,000 வேரியண்ட் வந்து 8GB RAM 128GB சரியா. இதே வேரியண்ட்டு இதில் IQ7லையும் Mi 11Xலையும் 32,000. ஸோ வந்து 4,000 உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவே ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு இது பெட்டரான வேல்யூ ஃபோன் வந்து இப்போ சொல்லலாம். ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து 30,000க்கு அடுத்தது. ஸோ வந்து அது வந்து 12GB RAM 256GB வேரியண்ட். அது வந்து Mi 11Xல இல்லவே இல்லை. IQ7ல் அது அந்த இதோட ப்ரைஸ் வந்து 34,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சரியா. 34 36 இருந்துச்சு. ஸோ வந்து எஸ் உங்களுக்கு வந்து பேங்க் ஃபார் த பக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. UFS 3.1 ஸோ வந்து ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கை வைக்கல. பட் கேமரா இதில் அடி வாங்குது. ஸோ வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கும், குசுமுத்தனம் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கேமரா ஸோ வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 8-2 64 வந்து ப்ரைமரி சரியா. ஸோ வந்து ப்ரைமரியில் பிரச்சனை இல்லை. பட் வந்து 8 MP அல்ட்ரா வைடு 190 aperture in degree field of view. பட் வந்து இந்த 2 MP கேமரா எதுக்குன்னு தெரில, மேக்ரோ தெண்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து dual LED ஃப்ளாஷு 4K 30-60 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வந்து நல்லது தான். ஆனால் OAS சப்போர்ட் இல்லை. ஸோ வந்து இதான் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ வந்து OAS கிடையாது, EAS இருக்குது, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. பட் OAS ஹார்ட்வேரோடு வர்றது இல்லை. ஸோ வந்து இதனாலே ப்ரைஸ் கம்மியானது. ஸோ வந்து அடுத்து வந்து ஃப்ரண்ட் கேமரா பார்க்கணும். ஸோ வந்து செல்ஃபி கேமராவில் வந்துட்டு 16 MP f2.5 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்பவும் போல தான். ஸோ வந்து இது வந்து Mi 11Xும் IQ7க்கும் கம்பேர் பண்ணும்போது பெருசாக எதுவும் வித்தியாசம் இல்லை. 180p 30 FPS தான். அதுலேயும் அவ்வளோதான் எடுக்க முடியும் ரெண்டுலேயுமே. ஸோ வந்து இதில் வந்து கேமரா பெருசாக இல்லை. பட் பேக் கேமராவில் கொஞ்சம் கை வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஆமாம். ஸோ வந்து கொஞ்சம் பேக் கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து ஒரு 30ல் இறக்கியிருந்தாங்கன்னா வந்து இதோட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கோன்றது என்னோடய கருத்து, பர்சனல் ஒப்பீனியன்னு சொல்லலாம். ஸோ வந்து சவுண்டு வந்து லவுட் ஸ்பீக்கர்லாம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்பவும் போல் கொடுத்துட்டாங்க. பட் இதில் கொஞ்சம் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறது. ஆமாம், ஹெட்ஃபோன் ஜாக் வந்து எங்கெங்கெல்லாமோ கழட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுலேயும் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருவோமா. ஸோ வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அங்கேயும் எங்கேயும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து அங்கேயோட கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது ரெண்டுலேயுமே வந்து 60 வாட் சார்ஜஸ் கொடுத்துருந்தாங்க, 65 வாட் 66 வாட்னு கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து இங்கே வந்து 50 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஸோ வந்து ஆனால் இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் ஒரு ப்ளஸ் தான். பட் வந்து 4500 mAh நம்ம பெருசாக எதுவும் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கலர்ஸில் எனக்கு எதுவும் தெரில. பட் வந்து ப்ரைஸிங் வந்து 2700 அதுக்கப்புறம் 30,000. ஸோ வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம Realme X7 Maxோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸோட கொஞ்சம் ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னீங்கன்னா Mi 11X அல்லது IQ7 கிட்ட போங்க. ஸோ வந்து IQ7 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அதை நானும் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் பயாஸ் இருக்கலாம். பட் வந்து Realme X7 வந்து நல்ல சாய்ஸ் தான். வந்து 28,000 ப்ரோ 30 கீழே தான் எனக்கு கன்ஃபார்மாக வந்து அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஓகே, கன்ஃபார்மாக அந்த மொபைலுக்கு போங்க, தப்பே இல்லை, நல்ல மொபைல் தான் இல்லைங்களே. Dimensity 1200 வந்து சிப்செட் வந்து சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்து வாங்குங்க, ஸ்டே சேஃப். அதே மாதிரி MediaTek Dimensity நான் இப்போ விடப்படுறேன். என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அடுத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து வீடியோவை போடுறேன். ஸோ வந்து கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. ஸோ வந்து பார்ப்போங்க. MediaTek Dimensity நான் விடப்படுறேன். பாய்.